நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே ஃபாதர் ஜெகத்கஸ்பர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, ஃபாதர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். ஃபாதர், இந்த மகாவிஷ்ணு அவருடைய பேச்சு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய பேசு பொருளை நகர்த்திருக்கு. பாவ புண்ணிய கணக்குகளில் பேசுகிறாரு. பிறப்பு என்பது நீங்கள் போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் பாவத்துடைய வெளிப்பாடு தான். இப்போ நீங்கள் மாற்றுத்திறனாளியாக பிறந்திருக்கீங்கன்னா போன ஜென்மத்தில் நீங்கள் தப்பான ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பேச்சை ஒரு அரசு பள்ளியில் நிகழ்த்தியிருக்கிறார். உங்களுடைய முதற்கட்ட பார்வைகள். முதலில் இந்த கர்ம வினை என்பது பற்றின ஒரு விவாதம், ஒரு பொதுவெளி விவாதம் என்பது வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு நம்பிக்கை என்பது அவரவர் விருப்பம். ஓகே. கர்மா என்பதை நம்புகிற ஒரு கணிசமான தொகுப்பினர் குறிப்பாக இந்து சமூகத்தில் இருக்கிறார்கள். இந்து சமூகத்திற்கு உள்ளேயே கர்ம வினைக்கு மாற்றாக வந்த கோட்பாடுகள் உண்டு இருக்கு. இப்போது சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு செல்நெறி கோட்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அருட்கோட்பாடு. அருள். இப்போ வள்ளலார் சுவாமிகள் போன்றவர் அருட்கோட்பாடு. கர்ம வினைகள் எதுவாக இருந்தாலும் இறைவனுடைய அருள் அவற்றை கடந்து நிற்கும் என்கின்ற கோட்பாடு. நான் இசைஞானி இளையராஜா அவர்களை கொண்டு திருவாசகம் அதை சிம்பனியில் செய்து கொண்டிருந்த போது அவரோடு பயணப்படுகின்ற உரையாடுகின்ற வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. அவர் கர்மா என்பதில் அளவற்ற நம்பிக்கை உள்ளவர், உறுதியான நம்பிக்கை உடையவர். நான் அருள் என்கின்ற நிலைப்பாட்டில் அல்லது அந்த அந்த கோட்பாட்டில் நம்பிக்கை உடையவன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு வரும். ஒரு முறை இப்படி தான் அந்த ஒரு ஆர்கியூமெண்ட், அவரோட அந்த கர்ம வினை இதை பற்றி ஆர்கியூமெண்ட் இருக்கிறப்போ ஒரு புள்ளியில் நான் சொன்னேன், சரி அப்படி இருக்கட்டும் சார், கர்மா என்கிறது உண்மை அப்படின்னா இருக்கட்டும். உங்களினுடைய கர்ம வினையின்படி இன்னும் நீங்கள் 7 பிறவியோ 70 பிறவியோ எடுக்க வேண்டும் என்பதாகவே இருக்கட்டும். ஆனால் உங்களினுடைய பக்தியை கண்டு, உங்களினுடைய நற்செயலை கண்டு இறைவன் இரக்கம் கொண்டு உங்கள் கர்ம வினையின் கட்டுக்களிலிருந்து அவிழ்த்து உங்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று இறைவன் நினைத்தால் அவனால் செய்ய முடியுமா முடியாதா, அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா. அப்போ என்னோட ஆர்குமெண்ட் என்னென்னா, கிரேஸ் கோஸ் பியாண்ட் ஈவன் தி பேர்டன் ஆஃப் கர்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் வச்சேன். ஆர்குமெண்ட்டுக்காக அவர் ஆர்குமெண்ட்டில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டதா அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் கெட் அவுட்ட்டார். அது வேறு கதை. பட் இப்போது இதை கொஞ்சம் இது ஏன்னா தமிழ் சமூகத்தை ஒரு கட்டற்ற மனம் திறந்த உரையாடல் இன்னைக்கு இல்லை. அவரவர் நிலைப்பாடுகளில் நின்று அவரவர் பேசுகிறார்கள். ஒன்று. இன்னொன்று, சில இந்த மாதிரி கர்ம வினை போன்ற விஷயங்கள் வர்றப்போ ஐயோ இதை பற்றி ஏதாவது கருத்து சொன்னால் மற்றவர்கள் மனம் புண்பட்டு விடுமோ அல்லது நம்மை தவறாக நினைத்து விடுவார்களோ என்கின்ற தயக்கமும் அதனாலேயே அதை கடந்து செல்கின்ற ஒரு போக்கும் இருக்கிறது. இப்போ இதை நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னா, தமிழ் சமூகத்திலேயே நீங்கள் ஒரு ஒரு அடிப்படையான ஒரு 2 முக்கிய மரபுகள் இருந்திருக்கின்றன. மூன்றாவது ஒன்று. இந்த மூன்றாவது விஷயந்தான் இன்றைக்கி தலை தூக்கி ஒரு அறிவுகட்டத்தனமாக ஆடுகிறது. தமிழ் சமூகத்தில் ஆதி காலத்திலிருந்து இன்று வரைக்கும் அது இருக்கிறது. இப்போ இந்த நடந்ததுக்கு கூட ஒரு எதிர்வினை நிகழ்ந்திருக்கிறது என்றால் அது தமிழ் சமூகத்தினுடைய அடித்தளத்தில் அறியாமலேயே இயங்குகிற ஒரு மரபு, அது அறிவு மரபு. அந்த அறிவு மரபினுடைய இன்னொரு மொழியாக ஞான மரபுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அறிவு மரபு என்றே தர்க்கங்கள் ஊடாகவும் நிரூபிக்கத்தக்க ஆதாரங்களின் ஊடாகவும் கண்டறிந்து பட்டறிந்து உணர்ந்து அதிலிருந்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் அல்லவா. தமிழ் மரபில் சித்தர் மரபு என்பதுதான் மிகப்பெரிய மரபு, வலுவான மரபு, வீச்சு கொண்ட மரபு என்றால் சித்தர்களினுடைய மரபு தான் மிகவும் வீச்சு கொண்ட ஒரு மரபு. சித்தர் மரபு என்பது வேத மரபுக்கு முற்றிலும் முரணானது. இந்த வேத மரபு என்பது ஏதோ வைதிகத்திற்கு மட்டும் இருப்பதாக கூட நினைக்காதீர்கள்.
கிறிஸ்தவம் உட்பட ஏனைய மதங்களுக்கும் அது உண்டு என்றால் இதுதான் உங்களுக்கு சொல்லப்படுகிறது, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே ஓகே. அது மறைபொருள். மறைபொருள் மறைபொருள் அதை பற்றிலாம் நம்ம பேசவே கூடாது. அதை நம்ம கேள்விக்கே உட்படுத்தக்கூடாது. கேள்விக்கு உட்படுத்தினால் அது தவறு, அது குற்றம். அது வேத புத்தகம் சொல்வதை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது அதனால் அது வைதீகத்தோடு மட்டும் தொடர்புடையதல்ல. எல்லா மதங்களுக்குள்ளும் இந்த வைதீக போக்கு என்பது ஒன்று இருக்கிறது. ஆனால் சித்தர் மரபு என்பது அடிப்படையில் சித்தம்னா சிந்தனை சிந்தனை மரபு. அறிவுபூர்வமாக ஆய்ந்து தெரிந்து தெளிந்து அதில் நீங்கள் ஒரு நம்பிக்கை கொள்வதோ ஏற்றுக்கொள்வதோ என்பதுதான் சித்தர் மரபு. அது கலக மரபும் கூட. நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் அப்படின்னு சித்தர் மரபு கேட்கும். ஏப்பா அந்த கல்லா இருக்கிற கடவுளுக்குள்ள நீங்க ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு வடிவமாக பார்த்தால் அது அல்ல கடவுள். கல்லா கடவுளா என்றால் எந்த வடிவத்திற்குள்ளும் இறைவனை நீங்கள் காண முடியாது. சித்தர் மரபு எது வரைக்கும் வரும்? அகத்தில் இருக்கிற அகம் பிரம்மாஸ்மி என்று கூட சொல்லுவார்கள் இல்லையா? அப்போ இப்போ அல்லது சுட்ட சட்டி சட்டுவம் கறிச்சுவை அறியுமோ அப்படின்னு சித்தர்கள் கேட்பாங்க. நீங்கள் கறி குழம்புக்குள்ள சட்டுவத்தை ஆப்பை போடுறதுனால அந்த ஆப்பையால் அந்த சட்டுவத்தால் சுவையை அறிய முடியுமா? முடியாது. இப்போ அறிவு தெளிவோடு தான் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். அந்த மரபு நீங்கள் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமே. கடவுள் என்பதற்காக நக்கீரனார் தயங்கவில்லை இல்லையா? நாம் ஆர்க்கும் குடி அல்லோம் என்கின்ற அந்த பெரியவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அதை அப்படியே அக்செப்ட் பண்ணலாம் கிடையாது. ஸோ இந்த கலக மரபு, எதிர் மரபு, கேள்வி கேட்கிற மரபு என்பது தமிழ் சமூகத்தில் அடிப்படையான ஒரு மரபு. அதனுடைய முதிர்ச்சியாக நான் சொன்னதை போல ஞான மரபுன்னு சொல்லலாம். இரண்டாவது மரபு பக்தி மரபு. இந்த பக்தி மரபுங்கிறது நான் சொன்ன அருளோடு நீங்கள் பொருத்தலாம். அதுக்கு பல பரிமாணங்கள் உண்டு என்றாலும் கூட ஃபைனலி சரண்டருங்கிற சரணாகதி என்கின்ற ஒரு பண்பு. என்னை கடந்த ஒரு பேராற்றல் இருக்கிறது, என்னை கடந்த எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன, நான் இதில் ஒரு எளிமையானவன். இது இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அறிவு மரபில் விரும்பி பயணப்படுகிறவன், பக்தி மரபில் வந்து நிற்கிறவன். என்னளவில் நான் எது வரைக்கும் தேட முடியுமோ தேடுவேன், எவற்றையெல்லாம் கேள்விக்கு உட்படுத்த முடியுமோ அவற்றையெல்லாம் உட்படுத்துவேன். ஆனால் என்னை கடந்து எல்லையற்ற ஒரு வெளி இருக்கிறது அல்லவா? எல்லையற்ற எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. இந்த இடத்தில் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிற நான் மதிய உணவுக்கு என் அறைக்கு செல்வேனா அல்லது மாலையில் இல்லம் சென்று உயிரோடு படுப்பேனா என்பது எனக்கு தெரியாது, என் கட்டுப்பாட்டில் இல்லை. அப்போ சரண்டர். இப்போ ஏதோ ஒன்றினுடைய ஒரு அருளை தேட வேண்டும் என்கின்ற வகையில் அந்த பக்தி மரபுங்கிறது இருக்குது. இந்த மூன்றாவது மரபு தான் இந்த சடங்கு மரபு. இந்த பக்தியினுடைய அடிமட்ட ஒரு நிலை தான் இந்த சடங்கு மரபுங்கிறது. இன்னைக்கு இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் தான் தலைவிரிச்சு ஆடுதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா சடங்கும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மீனிங் தர்ற வரைக்கும் ஃபைன். இப்போது ஒரு திருமண விழா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நாம் ஒரு திருமண நிகழ்வை அழகாக ஒரு டீசெண்டாக கொண்டாடுறப்போ ஒரு அழகு இருக்குது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்களுடைய திருமணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மேடையை அலங்கரிப்பதற்கு மட்டுமே ஒரு 40-50 லட்சம் ரூபாய்க்கு பூவுக்கு மட்டுமே செலவழிக்கிறாங்க. உன்னை சுற்றி வாழ்கிற இந்த சமூகத்தினுடைய மனிதர்கள் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத இயலாமைகளோடும் வறுமையிலும் வாடுகின்ற பொழுது நீங்கள் அவங்களெல்லாம் அவங்க கர்மம் அது அப்படின்னு கண்காணாமல் இருந்து விட்டு ஒரு மேடை அலங்காரத்திற்கு 50 லட்சம் 1 கோடி செலவழிப்பது என்பது அது அருவருப்பு மட்டுமல்ல, குற்றம் மட்டுமல்ல, பாவச் செயலும் கூட. இட்ஸ் அ சின் இல்லையா? இஸ்ன்ட் இட்? இட்ஸ் அ சின். அப்போது இன்னைக்கு எல்லாமே சடங்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் போய் கடவுளுக்கு இந்த இதெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணிட்டா போதும், எல்லாம் சரியாயிடும், கர்ம வினையெல்லாம் சரியாயிடும், அந்த வினை சரியாயிடும். இதெல்லாம் எவ்வளவு மூடமை இல்லையா?
அப்போது இன்னைக்கு கொடிகட்டி ஆடுவது என்பது இந்த மேலோட்டமான மேம்போக்கமான சிலவங்க பூஜையும் புனஸ்காரமும் பண்ணி கடவுள் மனசை மாற்றலாம்னா அவர் கடவுளாக நீங்கள் பாட்டு பாடி அவரை நீங்கள் மாற்றலாம்னா அவர் கடவுளாக நமது அன்பை வெளிப்படுத்துவதற்கு பாடுகிறோம், அதோடு நிறுத்தி கொள்ளுங்கள். ஆனால் அதனாலேயே இறைவன் மனம் மாறி விடுவார் அப்படின்னா அவர் அரசியல்வாதி. அவர் ரொம்ப சராசரியான கட்ட பஞ்சாயத்து பேர்வழி. லோக்கல் ரவுடிங்க தானே அப்படி பண்ணுவாங்க. நீங்கள் போய் அண்ணா தலைவா அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா அவங்க கொஞ்சம் மனம் இறங்கி உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. அதில் மினிஸ்டருக்கு பின்னாடியே சுற்றிக்கிட்டு அவருக்கு ஏதோ வேண்டியது பண்ணி கொடுத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் பார்த்துக்குவார். இது மாதிரியா கடவுள் இருப்பார்? கடவுள் கட்ட பஞ்சாயத்து பேர்வழியும் கிடையாது, லோக்கல் ரவுடியும் தாதாவும் கிடையாது, அவர் மினிஸ்டர் அரசியல்வாதியும் கிடையாது. அதனால தான் நான் சொன்னேன் அருள் என்கின்ற கான்செப்டுக்கு நம்ம போகிறது. நான் இது ரொம்ப நீண்ட பதிலாக போயிடுச்சு. இருந்தாலும் இப்போ வந்து கர்மாவுக்கு வரும், பூர்வ ஜென்மம். அது சயின்டிஃபிக்கலி நான் பார்த்த வரைக்கும் இதுதான் என்ன அளவில் நான் என்ன சொல்ல முடியும், நான் சிந்தித்த வரைக்கும் எனக்கு இவ்வளவு புரிகிறது. இப்போது பெற்றோர்களினுடைய அவர்களுடைய பெற்றோர்களினுடைய பண்பு நலன்கள் தொடர்ச்சியாக வருகிறது. அது ஃபீச்சர்ஸ், உடல் அந்த வனப்பு வாகையாக இருக்கலாம், குணநலன்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வந்து ஒரு மிதமிஞ்சி குடிக்கிறவர்கள், மிதமிஞ்சி புகைப்பிடிக்கிறவர்கள், இப்படி சில பழக்க வழக்கங்கள் இருந்தால் வேறு நல்ல பழக்கங்களாக இருக்கலாம். அந்த பழக்க வழக்கங்களினுடைய எச்சங்கள் உங்கள் மரபணுவில் பதிகிறது. அது அடுத்த தலைமுறைக்கு இல்லை என்றாலும் கூட அதற்கு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படலாம். இது இன்னைக்கு விஞ்ஞானம் ஓரளவுக்கு வந்திருக்குது. ஆக நாம் ஒரு பெரும் தலைமுறை சங்கிலியினுடைய தொடர்ச்சி. அந்த பண்பு நலன்கள் குணநலன்கள் அடுத்த பிறவிக்கும் தொடரக்கூடும் என்பதால் அதை நம்ம விஞ்ஞானபூர்வமாக பார்த்தோம்னா இது ஒரு நல்ல விஷயமா ஒன்று பார்க்கலாம். நீங்கள் இந்த பிறவியில் நீங்கள் நற்பழக்கங்களை வளர்த்து கொள்ளுங்கள். காரணம், அதனுடைய சுமை உங்களுக்கு நேருமோ இல்லையோ உங்கள் தலைமுறைகளுக்கு அவை நேரக்கூடும் என்கின்ற வகையில் அது வரைக்கும் நம்ம சயின்ஸை பார்க்க முடியுது. ஆனால் நீங்கள் முற்பிறவியில் ஒரு நாள் தப்பு பண்ணீங்க, அதனால் இப்போ வந்து நாயாக பிறந்துருவீங்க, அல்லது நீங்கள் பன்றியாக பிறப்பீர்கள். இது வந்து மாற்றுத்திறனாளியாக, இதெல்லாம் வந்து வடிகட்டின முட்டாள்தனம் மட்டும் இல்லை, அராஜகம். ஏன்னா சயின்டிஃபிக்காக நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியாது. சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியாது. தெர் இஸ் அப்சல்யூட்லி ஜீரோ ப்ரூஃப். நான் கூட எனக்கு பிராமண நண்பர்கள், மூத்தவர்கள் 1-2 பேர் உண்டு, பேர் சொல்லக்கூடாது. அப்போது வந்து ரொம்ப அழகாக ஒரு கடைசியாக கூட ஒருத்தங்க இதை பற்றி பேசுகிறதுக்காகவே வந்தாங்க, சண்டை போடுறதுக்கு இல்லை. நாங்கள் அவங்கள்ட்ட பேரை சொல்லி சொன்னேன். அவங்க ஒரு சகோதரி, மிகவும் மூத்த சகோதரி. ஏம்மா இங்கே பாருங்கம்மா, நீங்கள் போன பிறவியில் என்னவா பிறந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அடுத்த பிறவியில் என்னவா பிறக்க போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. இந்த ரெண்டும் தெரியாதுப்பா, அதை பற்றி என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? சரி, முயலாக பிறந்தா முயலாக பிறந்து போங்க, யானையாக பிறந்தால் யானையாக பிறந்து போங்க. பட் யானைக்கு நான் போன ஜென்மத்தில் ஜெகத் கஸ்பாராக இருந்தேன்னு தெரிய போகுதா? அல்ல ஜெகத் கஸ்பாருக்கு முந்தின ஜென்மத்தில் நான் புலியாக இருந்தேன்னு தெரிய போகுதா? அது தெரியாத வரைக்கும் அதில் என்ன ரெலவன்ஸ் இருக்க போகுது? இது சுத்த அபத்தம் இல்லைங்களா? அபத்தத்துலேயும் அபத்தம் இல்லை. ஏதோ ஒரு புள்ளியில் ஆமாம் நான் முற்பிறவியில் இப்படி தான் இருந்தேன் அப்படின்னு தெரிஞ்சால் அது ரெலவெண்ட். அப்போ இதை பற்றி கவலைப்படாதீங்க, இந்த பிறவியை நல்லபடியாக வாழ்ந்து போங்க, அதை பற்றி தானே கவலைப்படணும். அந்த இடத்துல தான் தமிழ் வந்து தமிழ்னா வந்து இவங்கெல்லாம் எழுதுகிற புராணங்கிறதே 98% போய் 2% உண்மை இருக்கலாம். அது எந்த சமயம் வைத்திருந்தாலும் சொல்கிறேன். ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசத்துக்கு உள்ளாக்கப்படாத எந்த புராணமும் இருக்கக்கூடாது. It has to be put to the test of and science of historical criticism. வரலாற்றில் சார்பு நூல்களில், துணை நூல்களில் ஒரு ஆளுமையை பற்றியோ ஒரு நிகழ்வை பற்றியோ சொல்லப்பட்டிருந்தால் அதை நம்ம வரலாற்று ரீதியான ஒன்று என்று எடுத்துக்கொள்ளலாம் சான்றுகள். அது இல்லாமல் இந்த கதைகள்லாம் வருது பார்த்தீங்களா, இந்த புராண கதைகள் எல்லாம், இதை வந்து நீங்கள் பொய்யென்றே எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல ஏதோ ஒன்றை சொல்ல வந்த ஒரு பொய். இது தெளிவாகவே சொல்லிடுறேன், எல்லா மதங்களுக்கும் பொருந்தும்.
நல்ல கருத்து ஒன்றை சொல்ல வந்த போய், ஆனால் அந்த நல்ல கருத்தை விட்டு அந்த 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 புராணத்தை வச்சுட்டு இங்கே வந்து நல்லா நல்லா ஓட்டுவாங்க. அதை விடுங்க. இப்போ நான் தமிழுக்கு வரேன். தமிழ் எப்படி அதை வந்து தமிழ் நான் சொல்கிற இந்த புராணம் புரட்டு இதெல்லாம் இல்லை. என்னை பொறுத்தவரையில் சங்க காலத்தினுடைய சங்க பாடல்களினுடைய உயர்வும் வள்ளுவத்தில் வந்து நின்ற அந்த உன்னதமும் தான் தமிழுக்கான அடிப்படை சாரம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது நிறைய நான் சித்தர் மரபு சொன்னேன். சித்தர் மரபு எல்லாமே அந்த சங்கம் வள்ளுவம் இதில் வருது தான். வள்ளுவம் வந்து ரொம்ப அழகாக சொல்லும். அதில் இதை நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன், மீண்டும் சொல்கிறேன். ஏப்பா தெரியாத விஷயங்களை பற்றி உங்களை போட்டு ரொம்ப எல்லாம் அலட்டிக்காதீங்க. இது மாதிரி அங்கேருந்து அங்கே ஏதோ ஒரு உலகம் இருக்குது, அதில் வந்து நம்ம செத்து போனவங்கெல்லாம் சுற்றுறோம், இதை பற்றியெல்லாம் தெரியாத விஷயங்களை பற்றி ரொம்ப மண்டையை குழப்பாதீங்க. இந்த உலகத்திலிருந்து அப்படி ஒரு உலகம் இருப்பதாக சொல்கிறீங்க, அல்லது ஒரு வாழ்க்கை இருப்பதாக பிறவி, அந்த பிறவிக்கோ இதற்கோ உங்களை எப்படி தயார்படுத்தி கொள்வது என்பதை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். நல்லபடியாக வாழ்வாங்கு வாழ்வது எப்படி என்பதை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். நல்லபடியாக அழகாக இந்த நாட்டை ஆண்டு மக்களுக்கு நல்லது செய்தீங்கன்னா நீங்களே இறைவனாக முடியும் அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட்டை அது வைக்கும். அதை விட பிரம்மாதமாக 2 நிலைப்பாடுகளை வைக்கும். முயற்சி திருவினை ஆக்கும், மெய் வருத்த கூலி தரும், தெய்வத்தான் ஆகாது எனினும். இது இறைவனை அவமானப்படுத்துவதோ குறைத்து மதிப்பிடுவதோ அல்ல. எந்த கர்மவினை உனக்கு இருந்தாலும் கூட முயற்சி 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 என்கின்ற அந்த முயற்சியின் ஊடாக நீங்கள் அவற்றை எதிர்கொள்ள முடியும். ஊழையும் உப்பக்கம் காண்பர் அப்படின்பார். ஊழ அவர் நிராகரிக்க மாட்டார் வள்ளுவர். ஆனால் ஊழையும் உப்பக்கம் வா வந்து பார்க்கலாம். நீ அறிவு உடைமையோடும் முயற்சியோடும் இதய சுத்தத்தோடும் நடந்து கொண்டாய் என்றால் நீ ஊழை கூட நீ எதிர்த்துன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார். இது வந்து ஒரு இந்த பொட்டென்ஷியாலிட்டி ஆஃப் ஹியூமன் எஃபர்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு நார்டிக் கண்ட்ரி, ஒரு நார்வே டென்மார்க் போல் நாட்டுக்கு போனீங்கன்னா எவ்வளோ அழகாக அந்த சமூகத்தை வைத்திருக்கிறார்கள். இறைவன் நேரடியாக வந்தால் நிகழ்த்தினார். மனிதர்கள் தங்கள் கொள்கைகளாலும் முயற்சிகளாலும் இணைந்து அவர்கள் அதை வந்து மாற்றினாங்க. அதே போல மனித முயற்சியால் பல நன்மைகளை இந்த உலகத்திற்கு கொண்டு வர முடியும் என்பதுதான் சான்றோர்கள் நமக்கு நிரூபித்து சென்ற பாதை. அதிலும் இங்கே மகாவிஷ்ணுவை பற்றி நீங்கள் கேட்டீங்க இல்லைங்களா? அந்த கர்மவினையை நம்புகிறவர்களுக்கும் மகாவிஷ்ணு போன்றவர்களுக்கும் நான் அவர் மீது கடுமையான தீர்ப்பையோ கடுமையான சொல்லாடலை சொல்ல விரும்பவில்லை. ஏதோ அவரும் வாழ்க்கையில் தான் முன்னுக்கு வரலாம், தானும் ஒரு அடையாளத்தை தேடிக்கொள்ளலாம் அப்படின்னு அவர் முயற்சி பண்ணியிருக்கார். இந்த சின்ன வயசுலேயே மேடைக்கெல்லாம் ஏறுற அளவுக்கு அவர் வந்திருக்கார் இல்லைங்களா? எனக்கு அதான் நான் அப்படி ஸ்டோரியெல்லாம் பார்த்த ரொம்ப வியப்பாக இருந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தா அந்த செக்ஸ் ரிலேட்டட் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு சொல்கிற ஒரு யூடியூபராக இருந்திருக்காரு. பட் திடீர்னு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு, அதை விட இவர் இந்த ரிலிஜன் நல்லா விற்கிதுறான்னு கண்டுபிடிச்சிருக்காரு இல்லைங்களா? அதுக்கு நம்ம ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கெல்லாம் தேங்க் பண்ணணும் இல்லைங்களா? ஏன்னா ரிலிஜன் அதை விட பெட்டர் ப்ராடக்டா. அவன் எக்ஸ்ரேட்டட் சைட்டு நடத்துறத விட, ஏன்னா கேவலமான சைட்டு நடத்தி நீ வந்து பணம் சம்பாதிக்கிறத விட ரிலிஜன் அதை விட உனக்கு பணம் கொடுக்கும்னு ஒரு பாடத்தை வந்து இங்கே நிறைய சாமியாருங்கள்லாம் இருக்கிறாங்களே. நானே ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு நல்லா பேச வரும், எனக்கு நல்லா பாட வரும், எனக்கு நல்லா ப்ரேயர் பண்ண வரும். ஆனால் மக்களினுடைய உணர்வுகளை மட்டும் ஏமாற்ற வேண்டும் என்று நான் நினைத்திருப்பேனே. ஆனால் இன்றைக்கு நானும் வந்து ஒரு பெரிய எம்பையரை கிரியேட் பண்ணியிருக்க முடியும். எனக்கு தெரியாதது இல்லை. ஆனால் கடைசியில் நீங்கள் போய் வந்து உங்களுக்கும் இறைவனுக்குமான நேரத்தில் தனியாக இருக்கிற போதோ அல்லது உறங்கச் செல்கிற போதோ நீ செய்வது தவறு என்பது தெரியும். ஏன்னா நமது வல்லமை இல்லை. அதனால தான் எனக்கு பைபிள் ரொம்ப பிடிக்கும், ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும். அவர் அந்த மிரக்கல் பண்ணுறப்ப மட்டும் அந்த இடத்துல நிற்க மாட்டார், அந்த இடத்தை விட்டு விரைந்து சென்றார்னு வரும். ஒரு குருடனுக்கு மன்னிக்கணும், குருடனுங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது. நான் பார்வையற்றவருக்கு பார்வை கொடுக்குற போதோ, நடக்க முடியாதவரை எழுந்து நடக்க வைக்கிற போது அந்த இடத்துல அவர் நிற்கவே மாட்டார். அவர் விரைந்து அந்த இடத்தை விட்டு அகன்று சென்றார். யார்கிட்டையும் இதை சொல்லாதேன்னு உத்தரவு போட்டு போவார். யாரிடமும் இதை நீ சொல்லாது. ஏன்னா இவங்க உடனே இவங்க வந்து இதாக்கிடுவாங்க.
ஹீரோ ஆக்கி அவருக்கு அதை தூக்கி அவருக்கு கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்ணி காலைல விழுந்து இதெல்லாம் இந்த கூத்தெல்லாம் பண்ணுவான்னா அதெல்லாம் அவர் பெருசுப்படுத்தவே இல்லைன்னு வச்சு. ஸோ ஐ லேர்ன் அ லாட் ஃப்ரம் த பர்சனாலிட்டி ஆஃப் ஜீசஸ். நான் தமிழுக்கு வரேன் திரும்ப. ஸோ அவரும் ஏதோ பண்ணிக்கின்னு எடுத்து வந்திருக்காரு. பட் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுவார், அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. இதை விட சிறந்த ஒரு குறளை நீங்கள் அல்லது ஒரு கருத்தை உலகத்தில் நீ பார்க்கவே முடியாது. எம்பத்தி என்கின்ற ஆங்கில சொல்லுக்கு விளக்கம் யாரேனும் கேட்டால் இதுதான் குறள். அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. இன்னொரு சக பிறவியினுடைய மனித ஜீவனினுடைய துன்பத்தை தன் துன்பமாக கருதுகிற. இப்போ இன்னைக்கும் நம்ம ஒரு மேல் சாவனிஸ்டிக் ஒரு சொசைட்டியில் ஒரு வீடு கிரகப்பிரவேசம்னா புது மனை புகும் விழான்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு பூவோ அல்லது நல்ல விஷயமோ எடுத்து கொடுக்கணுன்னா ஒரு கணவனை இழந்த ஒரு பெண் அதை எடுத்து கொடுத்தா அதை முகம் சுளித்து பார்க்கிற ஒரு சமூகம் நம்ம சமூகமாக இருக்குது. கேவலமான சமூகம். ஏற்கனவே அந்த பெண் அல்லது அந்த தாய் காயம்பட்ட நொறுங்கி போன ஒரு தாய் இல்லையா? அது எடுத்து கொடுத்தா நான் உங்களுக்கு அந்த புனிதமும் உன்னதமும் கெட்டு போயிடுமா என்ன? இந்த இடத்துல உன்னோட ஆன்மீகம் எல்லாமே தோற்று போகிறதுங்கிற. நீ ஒரு கணவனை இழந்த பெண்ணை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த பெண்ணாக நீ இருந்து பார்க்க வேண்டும், அந்த தாயாக நீ இருந்து பார்க்க வேண்டும். அப்போதுதான் அந்த வலி தெரியும். அல்லது அந்த இடத்துல ஏமா நீ அதை தொடாத, நீ தள்ளி நெல்லு அப்படின்னு சொல்கிறப்போ இந்த பக்கத்துலேருந்து அதை பார்த்து ஃபீல் பண்ணால் அது சிம்பத்தி. பட் அந்த தாயாக அந்த பெண் அந்த தாய் என்ன உணர்வை உணர்கிறாள் என்பதை உணர்ந்து பார்த்தால் அதுக்கு பேர் தான் எம்பத்தி. அந்த எம்பதியை தான் வள்ளுவர் சொல்கிறாரு, அறிவினான் ஆகுவது உண்டோ. உண்மையிலே உனக்கு அறிவு இருக்குதுன்னா பிரிதின் நோய் தன்னோய் போல் தனது துன்பம் போல் பார்ப்பது. எனவே தான் மதங்கள், நல்ல மதங்கள் பரிவு, இரக்கம், கருணை இவற்றை முதன்மையாக வலியுறுத்துகின்றன. கண்டிப்பா இந்த இந்த இப்போ இவர் பண்ண தப்பு என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. அந்த கூட்டத்தில் இருக்கிறவர்களிலேயே யாரை அதிகபட்ச பரிவோடு அவர் பார்த்திருக்க வேண்டும் என்றால் இந்த பார்வையற்றவர்கள் அல்லது ஏனைய மாற்றுத்திறனாளிகள். இவர்களுக்குத்தான் இறைவனுடைய முதற் பரிவு கருணை என்று சொல்லி இருந்தால் அவர் உண்மையான உரையாளர், அவர் உண்மையான ஒரு ஆன்மீக அறப்பேச்சாளர். அதை விட்டு நீங்கள்லாம் போன ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருப்பீங்க, அதனால தான் நீங்கள் இப்படி பிறந்திருக்கீங்கன்னா பொழையர்னு அறையணும். அவங்களெல்லாம் உள்ள விடவே கூடாது. மனித சமூகத்தில் எந்த மேடைக்கும் தகுதியற்ற பேச்சாளர். கண்டிப்பாக ஃபாதர். திருமாவளவன் அவருடைய அப்சர்வேஷன் இதில் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இந்த பள்ளி கல்வித்துறை அதற்குள்ள ஆர்எஸ்எஸ்ஸின் ஊடுருவல் இது வழியாக இருக்குது. இந்த பேச்சாளர்களை உள்ளர விடலே அரசுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்சர்வேஷன். அதாவது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் காவிமயப்பட்டு விட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த அதிகாரிகள் காவிமயப்பட்டு விட்டார்கள் என்பதற்கு சான்றுகள் நிகழ்வுகள் நிறையவே இருக்கின்றன. இதை பற்றி அரசு ஏதோ அந்த நேரத்தில் போய் ஒரு சால்வையை போர்த்தி அந்த கேள்வி கேட்டவருக்கு ஒரு பெருமை செய்துவிட்டு வருவதல்ல. பள்ளிக்கல்வித்துறையினுடைய உயர் அதிகாரிகளிலிருந்து முக்கியமான முடிவெடுக்கும் கீழ்நிலையில் இருக்கின்றவர்கள் வரை இந்த காவி அமைப்புகளோடு சார்புடையவர்கள் தொடர்புடையவர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று ஒரு உள்ளக ஆய்வும் அந்த உள்ளக ஆய்வு சார்ந்த ஒரு வெள்ளை அறிக்கையும் இவர்கள் நடத்தி, அப்படி காவி சார்புடையவங்கன்னா நீங்கள் ஆர்எஸ்எஸ்ல போய் சேர்ந்துடுங்க, நீங்கள் பஜ்ரங் தள்ளில் போய் சேர்ந்துடுங்க, கல்வித்துறையில் இருக்காதீங்க. கல்வித்துறையில் என்பது அறிவு சமூகத்தை உருவாக்குகின்ற 21ஆம் நூற்றாண்டு சமூகத்தை உருவாக்குவதற்கான ஒரு பொறுப்பு. என்னை கேட்டால் அந்த ஏதோ இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க்கிங்கில் இருக்கிறவங்க தான் ஒரு டிஓவா சிஓவா வரணும்னு கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு தனி இன்டர்வியூ இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய பேக்ரவுண்ட் செக் பண்ணணும். குறிப்பாக கல்வி என்பது மோல்டிங் ஆஃப் த மைண்ட், ஒரு 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 மனித ஆளுமையினுடைய மனவெளியை வனைவு செய்கின்ற அல்லது அதை உருவாக்குகின்ற செதுக்குகின்ற ஒரு முக்கியமான அமைப்பு என்கின்ற வகையில் இப்படி கசடான சிந்தனை கொண்ட பின்புலத்தில் இருந்து வருகின்ற எவரும் எந்த அதிகார பொறுப்பிற்கும் வரக்கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டும். இன்னைக்கு அடித்து சொல்வேன், கல்வித்துறைக்குள்
காவியினுடைய வாசனை அதிகமாகவே இருக்கிறது. சமீபத்தில் நடந்த முருகன் மாநாடு, அதுலேயும் ஃபாதர் அயோத்தியில் போய் ராமர் அங்கே இருந்த இடத்துல அந்த மசூதி இடித்து சரின்னு பேசினவங்கெல்லாம் நம்மளுடைய இந்த முருகன் மாநாட்டில் பேசினதா ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு. இப்போ தொடர்ந்து அறநிலையத்துறையிலும் அதே நீங்கள் சொல்கிறது நடக்குது. அதாவது எனக்கு அடிப்படையில் இன்றும் அரசியல் ரீதியாக இடதுசாரி தோழர்களும் பல்வேறு கட்சிகளும் முருகன் மாநாட்டை விமர்சித்திருந்தார்கள், நடத்தியதையே. எனக்கு அதில் கருத்து வேறுபாடு உண்டு. ஒரு அறநிலையத்துறை முருகன் சார்ந்த, சைவ சித்தாந்தம் சார்ந்த, தமிழ் பக்தி சார்ந்த மாநாடுகள் நடத்துவதில் ஒன்றும் தவறு இல்லை என்பது என்னுடைய அடிப்படை நிலைப்பாடு. நல்ல கருத்துக்கள் எல்லா மறைகளுக்குள்ளும் இருக்கிறது. அந்த நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்கிற கருத்தமர்வுகள், உரையாடல்கள், விவாதங்கள், ஏன் நீங்களே ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்கலாம், நீங்களே அதில் டாக்டரேட் பண்ணுறதுக்கு உற்சாகப்படுத்தலாம், இதிலெல்லாம் எனக்கு மாற்று கருத்து உண்டு. அதை நான் ஆதரிக்கிறேன், வரவேற்கின்றேன். ஆனால் நீங்கள் சொன்னதை போல அதற்குள்ளும் நாம் பார்த்தோம். இப்போது அந்த இவர் அழைக்கப்பட்ட சாமியாருங்களில் இப்போ முந்தா நாளைக்கு நான் பாலபிரஜாபதி அடிகள் சுவாமிகளோடு பேசினேன். ஐயா, வைகுண்டர் எப்பேற்பட்ட ஒரு மாபெரும் புரட்சியாளர், அவருடைய பேர் அதில் காணலை நான். அதில் திருவடிக்குடில் சாமி அவர் பேரை நான் தேடினேன், அவர் பேரெல்லாம் இல்லை. இந்த நாட்டில் இப்போது ஒரு மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்பதற்காக ஒரு சக மனித ஜீவனை அடித்து 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 கொலை செய்கின்ற ஒரு மதவெறி கூட்டம், அருவருப்பான மதவெறி கூட்டம் ஒன்று இருக்குது. அப்படி நிகழ்வு நடக்கிற போது அதற்கான எதிர்குரல் என்பது அரசியல் சமூகத்திடமிருந்து அல்ல முதலில் வர வேண்டியது. அந்த மதத்தை சார்ந்த ஆன்மீக பெரியவர்களிடமிருந்து தான் முதற்குரல் வர வேண்டும். ஒரு சங்கர மடமாவது அதை கண்டித்திருக்கிறதா? ஒரு ஆதீன பீடங்களாவது அதை கண்டித்திருக்கிறார்களா? நான் மிகவும் மதிக்கிற சில ஆதீன பீடங்கள் இருந்தன, பேர் சொல்ல விரும்பல, அவங்களாவது ஒரு வார்த்தையை எதிர்த்து கண்டனம் செய்திருக்கிறார்கள் என்றால் ஒரு ஆதீன பீடம் கூட அதை எதிர்த்து இப்படி செய்வது தவறு, ஒரு மாட்டுக்கறியோ ஏனைய ஒரு உணவுப் பொருளை வைத்திருந்தார் என்பதற்காக ஒரு மனித ஜீவனை அடித்து கொலை செய்வது சைவ அறத்திற்கோ வைணவ அறத்திற்கோ எந்த அறத்திற்கும் எதிரானது என்று ஒரு குரலை பதிவு செய்கின்ற அந்த ஒழுக்கம் கூட ஒரு மகா சன்னிதானத்திற்கும் இந்த ஊரில் இருக்கவில்லை என்பது எந்த அளவுக்கு இந்த மதங்களினுடைய அறத்தகுதி, த ஸ்பிரிச்சுவல் அண்ட் எத்திக்கல் லெஜிட்டிமசி இல்லாத ஒரு தலைமைத்துவங்களாக இன்று மாறி இருக்கின்றன. அவர்கள் தான் அங்கே அதிகமாக இருந்தாங்களே தவிர மனித நேயத்தை எடுத்து சொல்கிற, அதற்காக குரல் கொடுக்கிற ஒரு சாமியையும் அங்கே காணலை. நன்றி. நன்றி.